சீரிஸ் 1ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருடைய ஃபேவரட் நிறைய பேர் விரும்பி கேட்ட ஒரு ரெசிபி, அதாவது தந்தூரி சிக்கன் ரோலோட ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய ஃபேவரட். ஸோ எப்பெல்லாம் வந்து சந்தியாஸ் கிச்சன்ல தந்தூரி சிக்கன் ரோல் வந்து ஒரு மெனுல கொடுக்குறோமோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்ககிட்ட இல்ல, ஆர்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு புக்கிங் போகும். அந்த தந்தூரி சிக்கன் ரோலை நீங்க வீட்டில் எப்படி சிம்பிளா சூப்பரா பண்ணலாங்கிறத இப்போ உங்களுக்கு ஈஸியா குயிக்கா எக்ஸ்பிரஸ் வேகத்தை சொல்லி கொடுக்க போறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ தந்தூரி சிக்கன் சாலட் சிக்கன் ரோல் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மேரினேஷன் என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து ஒரு 250 கிராம் சிக்கன் போன்லெஸ் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதை எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு லெமனை வந்து ஒரு ஆஃப் லெமன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஆஃப் லெமனை வந்து சும்மா கொஞ்சம் புளிஞ்சா போதும், புளிஞ்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சும்மா இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தா போதும். அண்ட் தென் கர்டு வந்து நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். அதே போல் இந்த மேரினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நைட்லேயே பண்ணி வச்சுருங்க. மார்னிங் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்து வெந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் சும்மா லைட்டாக கொஞ்சம் போட்டுக்கிட்டால் போதும், அது வந்து கலருக்காக தான். அண்ட் தென் தந்தூரி சிக்கன் மசாலா நான் வந்து பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். அது சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. பெப்பர் பவுடர் இது வந்து ஆப்ஷனலுக்காக, பட் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் போட்டுக்கோங்க. மெத்தி, கஸ்தூரி மெத்தி நிறைய போட்டுறாதீங்க, லைட்டாக ஒரு கசக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். சால்ட் வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே தெளிக்கக்கூடாது. அப்படி வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தயிரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 1 hour அது மாதிரி ஊற வச்சுட்டுருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நான் மார்னிங் தான் செய்ய போகிறேன். இதை வந்து நான் இப்போ வந்து ஒரு பாக்ஸில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். ஓகே, பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நைட்டே மேரினேஷன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது பயங்கர சாஃப்டாகிடுச்சு. ஸோ இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேனில் கொட்டி அப்படியே நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுலேயே வந்து டேஸ்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரோல் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக கொஞ்சம் கீ போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு பட்டர் போட்டுக்கோங்க. இது எல்லாமே அந்த மசாலாவுக்கு பயங்கர ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேன் வச்சுக்கோங்க. அந்த பேனில் நம்ம மிக்சிங் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் அப்படியே போட்டு ஆயில் எதுவுமே போடாதீங்க, ஏன்னா எல்லாமே ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதிலருந்தே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விடும். ஸோ இது அப்படியே சிம்மில் வச்சு நல்லா குக் ஆகட்டும். ஒரு 10 நிமிஷம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து திருப்பி போட்டு குக் பண்ணுவோம். வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. சிக்கன் மசாலா வந்து பின்னாடி குக் ஆகிட்டே இருக்குது. அதுக்குள்ளே வந்து நம்ம கேப்சிகம் அண்ட் தென் ஆனியன் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீங்கள் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். அந்த ஆயிலில் ஆனியனை வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. பிரியாணி கட்டு ஸ்லைஸ் பண்ண ஆனியனாக போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 3-4 ஆனியன்ஸ் போட்டிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ போட்டுக்கோங்க. இது வந்து ரோலுக்கு பயங்கர டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது குக் ஆகிறதுக்கு லைட்டாக இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகமையும் போட்டுருங்க. கேப்சிகமே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேப்சிகமும் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் ஆகட்டும். சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வருது. ஸோ இப்போ லைட்டாக நம்ம திருப்பி விட்டால் போதும். அதுலேயே அந்த தயிர் அந்த மசாலா அதுலேயே குக் ஆகிடும். ஏன்னா போன்லெஸ் சிக்கன், அதனால் வந்து நம்ம வாட்டர் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ பாருங்கள், அந்த கேப்சிகம் ஆனியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஆஃப் குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது பண்ணிவிட்டு அதே போல் நான் சொன்னேன் இல்லையா, சிக்கன்லேருந்து தண்ணி விடும்னு பாருங்கள், இப்படி தண்ணி விட்டுருக்கு. இதை அப்படியே குக் பண்ணுங்கள். இதில் வந்து வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க. அப்படியே நல்லா குக் ஆகட்டும். அழகாக சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு காமிச்சிட்டோமா குக் ஆகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள், அப்படியே உடையுது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு எடுத்துக்கோங்க. அப்படியே சுருண்டு வரணும். இந்த ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கீ, அந்த பட்டர், அந்த சிக்கன், அந்த மசாலாவோட ஸ்மெல்லு. அப்படியே இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பராத்தா ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஐடி பராத்தா தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கல் சூடாகிடுச்சான்னு பார்த்துடலாம். கல் இன்னும் லைட்டாக சூடாகணும். சூடான உடனே கொஞ்சோண்டு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் தேய்ச்சிட்டு வந்து நம்ம பரோட்டா வச்சிடலாம். இன்றைக்கி வந்து நான் மைதா பரோட்டா தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மசாலா ரெடி ஆனோடனே வந்து பார்த்திங்கன்னா இதில் எடுத்து போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கலரி எடுத்துகிட்டு ஸோ நம்ம ரோலை ரெடி பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் ரோல் ரெடி ஆக போகுது. ஸோ இப்போ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக குக் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சின்ன சின்ன பீசஸாக அப்படியே உடச்சி விட்டுக்கோங்க. இது வந்து எக்ஸ்ப்ரெஸ் சமையல். ஸோ அதனால் எல்லாமே அட் அ டைமில் நடக்கணும். ஒரு பக்கம் அப்படியே பரோட்டாஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது. அடுத்து பரோட்டாஸ் போட்டுக்கலாம். இதை எடுத்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலா பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஆனியன் கேப்சிகம் அது போட்டிடலாம். நல்லா எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த சிக்கனை நல்லா உடச்சிக்கோங்க சின்ன சின்ன பீசஸாக. கொஞ்சம் நேரம் இது இந்த மிக்சர் எல்லாமே ஒன்றா குக் ஆகணும். ஃபுல்லாக சிக்கன் எல்லாத்தையும் சின்ன சின்ன பீசஸாக உடச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் அப்புறமா க்ளவுஸ் போட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா மசாலா ரெடி ஆனதுக்கப்புறம் கூட இந்த சிக்கனை பிச்சு போட்டுக்கலாம். நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும் இந்த மசாலா. ஒரு 5 மினிட்ஸ் அப்போ குக் ஆகட்டும். நம்ம ரோல் பண்ணுற டைம் வந்துருச்சு. ஸோ அதுக்கு ரோலுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ரோல் பண்ணிடலாம். ரோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. பட்டர் ஷீட் ஒன்று வச்சுட்டு அதில் வந்து ஒரு பராத்தா வச்சுக்கோங்க. ஸோ பட்டர் ஷீட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க, இந்த ஷேப்பில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரோல் இது பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான். மயோனைஸ் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். போட்டுட்டு மேலே வந்து இந்த லெட்யூஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன் தந்தூரி மசாலா, இது எடுத்து அப்படியே மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எப்படி ரோல் மடிக்கிறது அப்படின்னு எல்லோரும் கேட்டிருந்தீங்க. ரொம்ப சிம்பிள். பாருங்கள், இப்படி ஒரு மடி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை இப்படி மடித்து இப்படி மடிச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பரான ரோல் ரெடி. சரிங்களா? பயங்கர ஹெல்த்தியாக சூப்பராக இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே உள்டால வச்சு இப்படி மடிக்கணும். இந்த கார்னர்ஸை இப்படி திருப்பிக்கோங்க.
வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கார்னர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது இப்படியே உள்ளார இது பண்ணிவிட்டு இந்த இடத்துல டேப் போட்டுட்டிங்க அப்படின்னா அழகான சூப்பரான சிக்கன் தந்தூரி ரோல் வீட்டிலையே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். See you all.